Section 3. Read this section in pairs. இந்த பகுதியை இணையாக படிக்கவும். Many of these tiny hatchlings, which weigh less than 20 grams each, will not even reach the sea. 20 கிராமுக்கும் குறைவாக எடை கொண்ட இந்த ஆமை குஞ்சுகளில் பெரும்பாலானவை கடலுக்கு சென்று சேர்வதில்லை. will not even reach, சென்று சேர்வதில்லை. the sea, கடலை. many of these tiny hatchlings, இந்த சிறிய ஆமை குஞ்சுகளில் பல tiny, சிறிய hatchlings, ஆமை குஞ்சுகள், many, பல, they will fall prey to crabs or birds even before they reach the water. தண்ணீரை சென்று அடைவதற்கு முன்பு பறவைகள், பேர்ட்ஸ், கிராப்ஸ், நண்டுகளுக்கு அவைகள் இரையாகின்றன. they will fall prey, அவைகள் இரையாகின்றன. to crabs, நண்டுகளுக்கு, or to birds, பறவைகளுக்கு. before, முன்பு, they reach the water, தண்ணீரை சேர்ந்தடைவதற்கு, before, முன்பு. most of those that do make it into the water will also be eaten by many predators in the sea within the first few days of their lives. அவ்வாறு கடலை சென்றடைந்த ஆமை குஞ்சுகளும் அவற்றுள் பல, most of those, அவற்றுள் பல கடல்வாழ் predators-க்கு, கடலில் வாழக்கூடிய கொன்று தின்னும் விலங்குகளுக்கு இரையாகின்றன. also be eaten by many predators, பல கொன்று உண்ணும் விலங்குகளுக்கு அவை உணவாகின்றன. first few days, முதல் சில நாட்களில், of their lives, அதனுடைய வாழ்நாளின் முதல் சில நாட்களில் இவ்வாறு கடல் கொன்று தின்னும் உயிரினங்களுக்கு இரையாகின்றது. இன்ஃபேக்ட், உண்மையில், scientists, அறிவியல் அறிஞர்கள், estimate, மதிப்பிடுகின்றனர், that only one in every 1000 hatchlings becomes an adult. 1000-ல் ஒரு ஆமை குஞ்சு மட்டுமே பெரிதாகிறது என்று scientists, அறிவியல் அறிஞர்கள் மதிப்பிடுகின்றனர். It is perhaps to ensure that enough hatchlings survive to keep the species going that sea turtles lay so many eggs. இதன் காரணமாக கடல் ஆமைகள், sea turtles, அதிக எண்ணிக்கையில் முட்டையிடுகின்றன. so many eggs, பல முட்டைகள். அந்த இனம், species, இனம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும், species going, survive to the species going, அந்த இனம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக sea turtles, கடல் ஆமைகள் அதிகப்படியான முட்டைகள் இடுகின்றன. so many eggs. after many years of swimming in the open ocean, பல ஆண்டுகள் திறந்த பெருங்கடல் பகுதிகளில் நீந்திய பிறகு, the female hatchlings, பெண் ஆமை குஞ்சு, that have become adults, பெரிதானதற்கு பிறகு, return to the same beach where they were born, அவைகள் எந்த பீச்சில் பிறந்தனவோ அதே பீச்சுக்கு திரும்பி வருகின்றன. குட்டிகளாக இருந்தபோது எந்த பீச்சில் இருந்தனவோ அதே பீச்சுக்கு
பெருங்கடல்களிலெல்லாம் நீந்திய பிறகும் மிக துல்லியமாக அடையாளம் கண்டு வருகின்றன. They come there to lay their own eggs. அவைகளும் அங்கு முட்டையிட வருகின்றன. They come there to lay their own eggs. How they manage to find the place after so many years in the sea is one of the many mysteries of these fascinating reptiles. பல ஆண்டுகள் கடலில் வாழ்ந்த பிறகும் அவை எவ்வாறு தான் பிறந்த இடத்தை அடையாளம் கண்டு வந்து மீண்டும் அங்கு முட்டையிடுகின்றன என்கின்ற இந்த நிகழ்வு மிகவும் ஆச்சரியத்திற்குரியதாக இருக்கிறது. மெனி மிஸ்டரிஸ், புதிர்கள் நிறைந்ததாக இருக்கிறது. மிஸ்டரிஸ், புதிர்கள், புரியாத விஷயங்கள். இந்த வியப்புக்குரிய ஊர்வன வகை ரெப்டைல்ஸ், ஊர்வன வகை உயிரினங்களை பற்றி புதிராக இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். Sea turtles are among the many wonderful creatures we share this planet with. கடல் ஆமைகள் பல வியப்புமிக்க உயிரினங்களுக்குள் ஒன்று. நாம் இந்த உலகில் பல்வேறு வியப்புமிக்க கடலாமைகளை போன்ற பல்வேறு வியப்புமிக்க உயிரினங்களுடன் நமது வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கிறோம், இந்த உலகை பகிர்ந்து கொள்கிறோம். Sea turtles are among the many wonderful creatures we share this planet with. They have survived natural dangers for millions of years. இயற்கை ஆபத்துகளை தாண்டி பல மில்லியன் ஆண்டுகளாக, மில்லியன் என்பது 10 லட்சம், பல மில்லியன் ஆண்டுகளாக கடலாமை இனங்கள் பூமியில் நிலைத்திருக்கின்றன. have survived, உயிர் பிழைத்திருக்கின்றன. பட் sadly, ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், மனித செயல்பாடுகள் during the last few decades, கடந்த சில 10 ஆண்டுகளில் மனித செயல்பாடுகள் have put them in grave danger, அவற்றை மிகப்பெரிய ஆபத்தில் தள்ளியுள்ளன. decades, 10 ஆண்டுகள். 1 decade என்பது ஒரு 10 ஆண்டு. மனிதனுடைய செயல்பாடுகள் இந்த கடல் ஆமைகளினுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஆபத்தில், கிரேவ் டேஞ்சர், மிகப்பெரிய ஆபத்தில் தள்ளியுள்ளது. There are many factors that threaten their survival. அவைகளுடைய வாழ்க்கையை அச்சுறுத்தும் பல காரணங்கள் உள்ளன. People hunt them for their meat. மக்கள் அவற்றை இறைச்சிக்காக வேட்டையாடுகின்றனர். hunt, வேட்டையாடுகின்றனர். மீட், இறைச்சி. ஆர் கலெக்ட் their eggs, அல்லது அவைகளுடைய முட்டைகளை சேகரிக்கின்றனர். சம்டைம்ஸ், சில நேரங்களில், they are accidentally trapped in the nests of motorboats. சில நேரங்களில் அவை எதேச்சையாக, accidentally, விபத்து போல, trapped in the nest, வலைகளில் சிக்கிக்கொள்கின்றன. மோட்டர் போட்ஸ், விசைப்படகுகள், விசைப்படகுகளில் உள்ள வலைகளில் அவை எதேச்சையாக சிக்கிக்கொள்கின்றன. ப்ராப்ளம்ஸ் லைக் பொல்யூஷன், dumping of plastics into the ocean and construction activities on nesting beaches also hurt their survival. மாசுபடுதல், பொல்யூஷன், டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் into the ocean, கடலுக்குள் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டுதல். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆன் பீச்சஸ், கடற்கரை பகுதிகளில் கட்டிடங்கள் கட்டுதல். எஸ்பெஷலி ஆன் நெஸ்டிங் பீச்சஸ், இந்த சீ டர்ட்டில்ஸ் கூடு கட்டக்கூடிய அந்த பீச்சஸில் கட்டிடங்கள் கட்டுதல் போன்றவை
அவைகளுடைய உயிர் வாழ்க்கையை துன்புறுத்துகிறது, ஹர்ட், பாதிக்கின்றது. தயர் சர்வைவல் தொடர்ந்து பூமியில் வாழ்க. அந்த தொடர்ந்து பூமியில் இந்த ஆமையினங்கள் வாழ்வதற்கு இவைகளெல்லாம் இடையூறாக உள்ளது. பொல்யூஷன், டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் into the ocean and construction activities on nesting beaches. Only by systematically tackling these problems, இந்த பிரச்சனைகளை எல்லாம் திட்டமிட்டு கையாள்வதன் மூலம், and removing these threats, இந்த அச்சுறுத்தல்களை எல்லாம் நீக்குவதன் மூலம், can we ensure that sea turtles will continue to exist in the years to come. இனி வரும் ஆண்டுகளில் இந்த கடல் ஆமைகளுடைய பூமியில் தொடர்ந்து அவைகள் இருப்பதை நாம் உறுதி செய்ய முடியும். We can ensure the sea turtles survival, sea turtles existence on this earth. இந்த பூமியின் மீது அவற்றினுடைய நிலைத்தன்மையை நாம் உறுதி செய்ய முடியும். ஷேகர் தத்தாத்ரி. இந்த பாடத்தை எழுதியவர் ஷேகர் தத்தாத்ரி. ஷேகர் தத்தாத்ரி writes popular articles on wildlife conservation and filmmaking. ஷேகர் தத்தாத்ரி என்பவர் பிரபலமான விலங்கு, காட்டுயிர் வாழ்க்கை, அவற்றினுடைய நிலைத்தன்மை, அது சார்ந்த படத்தயாரிப்பு, இவற்றுள் பிரபலமானவர். பாப்புலர் ஆர்டிகல்ஸ் கட்டுரைகள், பிரபலமான கட்டுரைகள் எழுதக்கூடியவர். காட்டுயிர் வாழ்க்கையை பற்றி, வைல்டு லைஃப், கான்சர்வேஷன், அவற்றை பாதுகாத்தல், அண்ட் ஃபில்ம் மேக்கிங், படம் தயாரித்தல். He has been interested in nature from childhood. தன்னுடைய இளமை பருவத்திலிருந்து இயற்கையின் மீது ஆர்வமுடையவராக இருந்திருக்கிறார். has been interested, ஆர்வமுடையவராக இருக்கிறார். நேச்சர், இயற்கை, from childhood, குழந்தை பருவத்திலிருந்து. He is an award-winning wildlife and conservation filmmaker. அவர் ஒரு படத்தயாரிப்பாளர். அவார்டு பெற்ற படத்தயாரிப்பாளர். வைல்டு லைஃப், காட்டுயிர் வாழ்க்கை மற்றும் அவற்றை பாதுகாத்தல் என்கின்ற தலைப்புகளில் தயாரிப்பவர். அதற்காக அவார்ட்ஸ் பெற்றுள்ளார். அவார்ட் வின்னிங் ஃபில்ம் மேக்கர். For more information on him, visit www.shekhardattatri.com.